வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கேடிஎம் டியூக் 250 தேர்ட் ஜென்ரேஷனோட அடுத்த அக்சசரிஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய வீடியோக்கு நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே ஏகப்பட்ட வீடியோ இருக்குது, எல்லா வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஸோ நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோ பைக்கோட ஒரு அக்சசரிஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் பார்த்துருங்க. பைக்கு டெலிவரி வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் என் தம்பி சொன்னால் அவனோட ஃப்ரெண்டு ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். அது எந்த ஷாப்புக்கு போகிறோம், என்ன அக்சசரிஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா என் இன்னொரு தம்பி பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் 200 பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கான். ஸோ அதோட ஒரு ப்ரோமோ வீடியோவாக டெலிவரி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஃபுல் வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நண்பர்களே. ஒரு வழியாக திருச்சியில் ஏகே பிளானட் அந்த ஷாப்புக்கு வந்துட்டோம். நம்ம வண்டிக்கு நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேடிஎம் டியூக் 250 தேர்ட் ஜென்ரேஷனுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும், ட்ரிப்பு போகணுன்னா என்னென்ன அக்சசரிஸ் தேவைப்படும் அப்படின்றது. ஸோ என்னோடய வண்டிக்கு புது வண்டின்ற புது மாடல்ன்ற இங்கே கிடைக்காதோன்னு நினச்சேன். நல்ல வேலை தம்பி தைரியமாக சொன்னான், கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் ட்ரை பண்ணோம். டாப் ரேக் தான் வாங்கியிருக்கோம். செம வெயிட்டுங்க, ஆனால் செமையாக இருந்துச்சு. அந்த HTன்ற அந்த பிராண்டில் இருக்கிறதே தான் ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லி அசார் ப்ரோ சொன்னார். ஸோ அவர் மேலே இருக்க ஒரு நம்பிக்கைனாலையும் என் தம்பி சொன்னதுனாலையும் ஓகே இது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும், பார்க்கும்போது தெரியுது, இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வேளை மாட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறதுலே தான் குவாலிட்டி அப்படின்னோடனே நான் அங்கே நின்றுக்கிட்டே யூடியூப்பில் ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்ன யூடியூப்பு, அமேசானு வெப்சைட்டு எல்லாத்துலேயும் போய் பார்த்தேன், எது நல்லாயிருக்கும், இதுதான் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியாக அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்த்தேன். ஸோ இன்னொன்று என்னென்னா, இது ஆன்லைனில் இருந்துச்சு. ஆன்லைனில் எவ்வளோ போட்டுருந்துச்சுன்னா 2800 போட்டுருந்துச்சு. அசார் ப்ரோ எங்களுக்காக எவ்வளோ கொடுத்தாருன்னா 2500க்கே கொடுத்தாரு. ஸோ அதனாலேயும் நீங்களும் நம்பி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கும் உண்மையாகவே கம்மி பண்ணி தான் கொடுப்பாரு. அசார் ப்ரோவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட யூடியூப் சேனல் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அவர் ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு அனுப்பிட்டார். ஸோ அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு தான் வந்தோம். அவருமே ஏதாவது ரொம்ப டெக்னிக்கலாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கையில் மிஷின்லாம் வச்சுருக்காரு. அதனால் ஒர்க்கும் ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் ஆன்லைன்லேயே அமேசான்லேயே பார்க்கும்போது கூட இந்த டாப் ரேக்கில் எப்படி இருக்குன்னா, அந்த சைடில் அந்த ஜாயிண்ட் வருது இல்லை அந்த சப்போர்ட்டுக்கு, அது பார்த்திங்கன்னா பைப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டாப் ரேக் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இந்த மாதிரி கிரில் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நானே யோசிப்பேன், ஏன் அங்கங்கே ஒரு மாதிரி கேப்பாக இருக்குன்னு பார்த்தா, இந்த நெட்டு வாங்குவோம்ல நம்ம லக்கேஜ் வச்சுட்டு போகிறதுக்கு, லக்கேஜ் நெட்டுன்னா நான் சொல்கிறது நீங்கள் பங்கி கார்டுன்னு நினச்சக்கூடாது, நெட்டு. வங்கி கார்டும் ஓகே தான், நெட்டு நான் சொல்கிறது அதுவும் என்கிட்ட இருக்குது, அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அந்த நெட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கோ நம்ம கோத்துக்கிறதுக்கோ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று லுக்கை ஸ்பாயில் பண்ணவே இல்லை, உண்மையாகவே நல்லா இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்குது. உண்மையாகவே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு இமேஜும் சூப்பராக வந்திருக்கு. குவாலிட்டி பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி அந்த மெக்கானிக்கே சொல்லிட்டாங்க, நல்லா இருக்குது குவாலிட்டியெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன், சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது உண்மையாகவே. பின்னாடி ஃபில்லிங் சீட்டை விட இது ரொம்ப பெருசாக இருக்கும் போல், எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது. வீடியோவில் இல்லை, உங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. எனக்கு என்னமோ நேரில் பார்க்கும்போது அது அப்படி தான் தெரியுது. ஒருவேளை சீட்டில் மாட்டினதுக்கப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி, நம்ம ஏகே பிளானட் திருச்சியில் இருக்கிற இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். ஸோ இதோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரோ ஆஃபரில் நிறையவே பண்ணிகிட்ருக்காரு. ஹெல்மெட்லாம் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. யாருக்கிட்டையுமே இல்லாத சில ஹெல்மெட்லாம் ப்ரோ வச்சுருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தெரியும். எனக்கு இப்போ தான் இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2500 ஆயிருக்கு.
அசார் ப்ரோ வந்து 2400 கொடுத்துருக்காங்க. நான் தான் மறந்துட்டு அதை அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ மெக்கானிக் ஷாப்பில் வந்து அவர் வந்து ஒரு 100 தான் சார்ஜஸ் பண்ணாங்க. நான் கூட அதிகமாக சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், 100 தான் பண்ணாங்க. ஸோ ஓவராலாகவே எனக்கு 2500 முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் கேடிஎம் டியூக் 250 இல்லை 390 தேர்ட் ஜென்ரேஷன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டாப் ராக் மாட்டலாம். உண்மையாகவே செம ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. பொதுவாக நம்ம டாப் ராக் எதுக்குங்க மாட்டுவோம்? நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்காக மாட்டுவோம், கரெக்டுங்களா? லாங்கு ட்ரிப்பு போகிறதுக்காக, லக்கேஜ் வைக்கிறதுக்காக நம்ம மாட்டுவோம். ஆனால் என் நிலமை மாட்டிட்டு வந்த அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் இந்த வீடியோவில் பாருங்கள். கடைசியாக பார்த்தா டாப் ராக் வச்சது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். எங்கள் அம்மா மாவு அரைக்க சொல்லி சொன்னாங்க, கடைசியாக பார்த்தா அதுக்கு போய் யூஸ் ஆகுது. உண்மையாகவே என்னோடய பைக்கு லியோவில் வந்து நான் டாப் ராக் மாட்டினது உண்மையாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையாக ஒரு எமர்ஜென்சிக்கு, ஒரு லோக்கலுக்கும். இப்போ நான் அது வந்து காமெடியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. அதை பார்த்தா முடியாதுங்க. இப்போ சுற்றி இருக்கிறவங்க இதை வந்து காமெடியாக பார்ப்பாங்க. அப்படிலாம் பார்த்தாலாம் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ லோக்கலுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து எதாவது கடைக்கு போகிறதோ இல்லை லக்கேஜ் எடுத்துகிட்டு வரதோ, இந்த பாருங்க மாவு அரைக்கிறதோ, இதெல்லாம் வந்து பார்க்க வேணால் காமெடியாக சில்லித்தனமாக தெரியலாம். பட்டு இந்த வண்டி வாங்கும்போது இப்போ எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்களே, இது என்னடா வண்டி, இது இதில் எதாவது வச்சு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நான் மாட்டினதுனால நான் எந்த லக்கேஜ் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ்ஸு நான் இதை மாட்டினதுக்கு அடுத்த ஒரு 4 நாள்லேயே என்ன ஆகிடுச்சுன்னா, நான் சென்னை போயிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அதுலேயே வந்து டாப் ராக்கில் அப்போ லக்கேஜை மாட்டிட்டு போயிட்டும் வந்துட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு எங்கேயுமே எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. இப்போ வண்டியில் நான் வந்து டாப் ராக் மாட்டினதுனால எங்கே வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குமோ, ஏன்னா செம வெயிட்டு, எங்கே வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால நமக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 60-70 தான் நான் எப்போவுமே ஓட்டுவேன் அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் வந்து 60-70 தான் வண்டி ஓட்டுவீங்க, அந்த மாதிரியே தான் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா சரி ஓகே. நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் அது ஓகேவாக இருக்குமே தவிர, பட் நான் டைமிங் சேவ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் வண்டியை வச்சுட்டு நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் வச்சுட்டு நான் போய் 60-70 ஓட்ட முடியுமா? இல்லை என் கை தான் சும்மா இருக்குமா? அதுவும் கேடிஎம் டியூக் வச்சுக்கிட்டு, இல்லை அந்த வண்டி தான் பொறுமையாக போகிறதா வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து 90லையோ 100லையோ க்ரூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இது வந்து ஃபுல் பேரிங் வண்டி இல்லை. இப்போ எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து கேடிஎம் RC 200 வச்சுருந்தேன். ஸோ ஃபுல் பேரிங் வண்டியாக இருக்கும், வைப்ரேஷன் இருக்காது. ஏன்னா அதுக்குன்னே வந்து நம்ம வின் பிளாஸ்ட்டு அதை எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கிளாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும். டியூக்குன்றது வந்து என்னென்னா நேக்கடு வண்டி. ஸோ நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு 125-120 க்ரூஸ் பண்ணும்போது எனக்கு லைட்டாக அந்த ஆப்போசிட்டில் வர அந்த வின் பிளாஸ்ட்டை நமக்கே ரொம்ப அடிக்கும்போது லைட்டாக அந்த ஒரு வைப்ரேஷன் தெரியும்ல. ஸோ அதனால் இப்போது வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறனால நமக்கு அது இருக்காது. உண்மை தான் ப்ரோ. இப்போ வந்து நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது. நீங்கள் லாங் ட்ரைவ் போகிற யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நமக்கு வந்து அது பாசிட்டிவ் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அது எதுலன்றது இருக்குது, கரெக்டு தான். ஏன்னா டாப் ராக்கில் வந்து நான் மாட்டுறனால அது எந்த விதத்துலையும் எனக்கு வந்து நெகட்டிவ் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ஏதோ தெரிஞ்சுது, அதை சொல்லணும் அப்படின்றதாக சொன்னேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு. லோக்கலுக்கும் இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. நான் எந்த பொருள் வேணாலும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் திட்டு வாங்குறது குறைஞ்சிருச்சு. இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே என் வண்டியிலே இதுதான் ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு அக்சசரிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. ஏன்னா நிறையா பண்ணிட்டேன், ஆனால் இதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ளஸ் லுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இவன் ஒரு விளாகரா, இவன் ட்ரிப்பு போகிறவன் அப்படின்ற மாதிரி வண்டி லுக்கை பார்க்கும்போதே வந்து அது வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த ட்ரிப்போட பிளானும் போய்கிட்டே இருக்குது. எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.